செம்பியன் செல்வியின் வலியொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு நான் மர நடுகைகளை பற்றி ஒருக்கா கதைக்கலாம் இருந்தேன். சமூக நல்ல ஒரு விஷயத்தை கதைப்போம்னு சொல்லி சமூகத்துக்கு தேவையானது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லா ஊர்கள்லையும் நிறைய கோயில்கள் ஆலயங்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் செலவு செய்து கட்டி கொண்டு இருக்கணும், கட்டி முடிச்சிருக்கணும். சில இடங்களில் வேலையில் நடக்குது. அது நல்ல விஷயம் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது எல்லா இடங்களும். இப்போ பெரியசாக இதை கட்டி அந்த ஊரில் அதை பெரிய அளவில் புதுப்பிச்சு மக்களுக்கு அது உண்மையில நல்ல ஒரு விஷயம், நல்ல விடயம். அது நாங்கள் பெருசாக ஆலயங்களை கட்டி அதை புதுப்பிக்கிறது, அதுக்கு சகல வசதிகள் கூடினதாக ஒரு புதுமையான முறையிலே பெஞ்சோள்ள ஆலயங்களை போலையும் அங்கே பல ஆலயங்கள். அப்போ இப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த கோவில்கள் ஆலயங்கள் கட்டும் பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், இப்போ ஒரு ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் சில விட 3 வருஷம் எடுக்கலாம். அப்படி எடுக்கிற அந்த காலத்துல அந்த ஆலய சுற்றாடலை சுத்தியோ இல்லாட்டால் அந்த ஊரில் எங்கெங்க நிலங்கள் எடுக்குதோ அந்த இடங்கள்ல நாங்கள் மரம் நடுக செய்ய வேணும். இப்ப மரம் நடுகையில ஆர்வம் உள்ளாக்கள் எல்லா ஊர்கள்லையும் இருப்பினோம். எல்லாரும் மர நடுகை ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஆர்வம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு துறையிலே ஆர்வம் இருக்கு. ஆனா இந்த இயற்கையோயில இந்த மர நடுக தொடர்பாக இந்த ஊர்ல ஆர்வம் உள்ள ஆக்கள் அந்த ஆலய பணிகள் தொடர்ந்து அது இப்ப தொடங்கி அது முடிகிற காலம் வரையில அந்த நிறைய நாங்கள் மரங்களை அந்த கோயில் சுற்றாடல் ஆலய சுற்றாடலை சுத்தி நாங்கள் நடவேணும். ஒரு நாளைக்கு 1 மரம் என்ற அடிப்படையில் இல்லாட்டால் ஒரு கிழமைக்கு 2 மரம் என்ற அடிப்படையில் அந்த சுற்றாடலை சுத்தி நாங்கள் அந்த நிலத்தில என்ன மரங்கள் எங்களுக்கு கூட வளரக்கூடியதா இருக்குதோ அந்த மரங்களை நாங்கள் நட வேணும். இப்ப கோயில் சுற்றாடலை சுத்தி இடம் இல்லை என்று சொன்னால் அந்த ஊரில நிலங்கள் இருக்கும், என்ன மரம் நடுக செய்யக்கூடிய இடங்கள் இருக்கும். அந்த இடங்களை தெரிவு செய்து இந்த கட்டுமான பணி முடிவடைகிற காலம் வரையில நாங்கள் கிழமையில 1 மரமோ இல்லாட்டா கிழமையில 2 மரமோ இல்லாட்டால் சில ஆக்கள் ஆர்வம் உள்ளாக்கள் ஒரு நாளைக்கு 1 மரம் அப்படி என்று சொல்லி நாங்கள் அந்த மரத்தை நடைக்குள்ள ஒன்று இந்த இந்த கோயில் ஆலயங்களும் சிறப்பாக எழுப்பப்படும். அதே வேளையில மரங்களும் எங்களோட ஊர்ல நிறைய மரங்கள் வளர்ந்து எங்களோட ஊர் ஒரு இயற்கையான சூழலை எல்லா மக்களுக்கும் தரும். இப்ப ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மரங்கள்லாம் நல்லா வளரும் எங்களுக்கு தெரியும். இப்ப சில இடங்கள்ல பனை நல்லா வளரும், நாவல் நல்லா வளரும், சில இடங்கள்ல வேம்பு வளரும், ஆள் வளரும், இப்படி வேற வேற நிறைய மரங்கள். இப்ப நான் எல்லா மரங்களையும் சொல்லல, சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப இந்த எங்கட கிராமத்துல எங்கட ஊர்ல என்ன மரங்கள் நல்லா வளருமோ அந்த மரங்களை நாங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துல செய்ய வேணும் என்று சொல்றது எனக்கு ஒரு விருப்பம். ஏன் அது செய்ய வேணும் என்று சொன்னால், அந்த காலத்தையும் தெரிவு செய்து நான் என்று சொன்னால், இப்ப ஊர்ல ஒரு ஒரு கட்டிடம் ஒன்று எழும்புது என்று சொல்லிக்கல நாங்கள் எல்லாருமே அந்த அந்த கட்டிடத்துக்கு வேலையில நேரடியாக மறைமுகமாக பொதுவாக ஈடுபட்டிருப்போம். மற்றவங்களுக்கு இந்த கட்டிடம் விளம்புறது பார்க்கறதுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும், எல்லாரும் பூவம் பார்ப்போம். அதே சந்தர்ப்பத்துல நாங்கள் இந்த மரங்களை நாங்கள் நட்டு கொண்டு வரைக்குள்ள இது இயற்கை எங்களுக்கு நல்ல ஒரு சுவாத்தியத்தையும் தரும், அதே வேளையில நல்ல பலனையும் தரும். இப்ப உதாரணமா பனை மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப ஒரு கோயில் கட்டுமானமோ ஆலய கட்டுமானம் தொடங்கக்குள்ள நாங்கள் இப்படி நினைக்கலாம், ஓகே ஒரு இந்த 3 மாசம் இந்த 3 ஆண்டுகளோ 2 ஆண்டுகள்ல நாங்கள் ஒரு 5000 பனை விதையை நட்டு முடிப்போம் என்று சொல்ல. அது அப்புறம் நீங்கள் பிரிக்கலாம், இப்ப கிழமைக்கு எத்தனை நடலாம், மாதத்துக்கு எத்தனை நடலாம், பனை விதைகளை விதைக்கலாம்னு சொல்லி செய்யலாம். நீங்க அப்படி செய்ய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோயில் கட்டுமானமும் முடியக்குள்ள எங்களுக்கு பனியால் சின்ன வளர்ச்சி அடைஞ்சிடும். அது பிறகு நீண்ட காலத்துல நல்ல பலனை அந்த ஊருக்கு தரும். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், எங்கட முன்னோர்கள் வைச்ச அந்த மரங்களைத்தான் நாங்கள் இப்ப அனுபவிக்கிறோம். ஆனா அதே வேளையில எங்களுக்கு பின்னால வார சந்ததி பரம்பரைக்கு நாங்களும் ஏதாவது செய்ய வேணும். அப்ப நாங்கள் செய்யத்தான் அடுத்த எங்களின் பரம்பரை அதுகளை அனுபவிக்கக்கூடியதா இருக்குது.
எங்கட இடங்கள்ல வந்து கூட நான் சொல்லுவேன் நாவல் மரம் இருக்குது நிறைய. நாவல் மரம் வந்து உண்மையிலே அது ஒரு கொடை என்று தான் சொல்ல வேணும். ஆனால் இப்ப அந்த நாவல் மரம் எல்லாம் வந்து சரியா குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப அதுக்கு அதுக்கு உண்மையா என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நாவல் விதிகளை போட்டு நாங்கள் அந்த நாவல் மரத்தை இப்படி நாங்கள் கூட வளர்க்க வேணும். வளர்க்கறதுக்குரிய அந்த காலமா இந்த காலம் நல்லா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஒரு கட்டுமானம் உண்டு இப்போ ஊர் முழுவதும் சேர்ந்து ஒரு கட்டுமானத்தை செய்யலாம். அந்த காலத்தை நாங்கள் தெரிவு செய்து இந்த என்னென்ன அந்த சூழலுக்கு என்ன மரங்கள் வருகுதோ அந்த மரங்களை நாங்கள் வளர்த்து வளர்க்கிறது கூட இயற்கைக்கும் நாங்கள் நன்மை செய்கிறோம். அதே வழியில எங்கட பரம்பரையும் அந்த மரத்தின் பலனை அடைகிறதுக்கும் மற்றது இன்னொன்று பொருளாதார விருத்திக்கும். பொருளாதாரத்தை நீண்ட காலத்துல பொருளாதார விருத்திக்கும் இந்த மரங்கள் இப்ப உதாரணமா பனையல்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நிறைய பனைகள் எல்லாம் தரைக்கப்பட்டு வெட்டுப்பட்டு குறைவா இருக்குது. அப்ப இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் இப்படியான ஒரு கட்டிட வேலைகள் தொடங்கிக்கல. அது பொதுவாக உதாரணமா இந்த கோயில் வேலை தெரியும் உங்களுக்கு. கோயில் ஆலயம்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்து செய்வோம். அப்படி செய்யக்கல நாங்கள் ஒரு குழுவை உருவாக்கலாம். ஓகே, இந்த ஆலயம் வேலை இவ்வளவு காலத்துக்கு முடிய போகுது. இதுல ஒரு குழு இப்ப இந்த மரம் நடுகையில ஆர்வம் உள்ள இயற்கையில ஆர்வம் உள்ள ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பினோம். அப்ப அவையில ஒரு குழுவை அமைச்சு நாங்க சொல்லணும், ஓகே இந்த குழு நீங்கள் இந்த 3 வருஷத்துலயோ 2 வருஷத்துல எவ்வளவு மரத்தை நட வேணும், இந்த ஊர்ல இந்த மரம் கூட வளரும், அதால இந்த மரத்தை தெரிவு செய்து இவ்வளவு இந்த கட்டிட வேலை முடிகிறதுக்கு இடையில இவ்வளவு மரத்தை நாங்கள் நட்டு முடிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்ப பனை விதைன்னு சொன்னா இவ்வளவு பனை விதையை நாங்க நடவேணும். இந்த நடைமுறையை உண்மையில ஊர்ல எல்லா ஊர்களையும் செய்ய வேணும். இது சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் ஆனா அந்த செய்து முடியும் உங்களுக்கு தெரியும் அதன் பலனும் அது எப்படி எங்களோட மக்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் இயற்கை வளமாகவும் எங்களுக்கு இவ்வளவு நல்ல காற்றோட்டத்தை எல்லாம் அது தரும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இதுல கொஞ்சம் மக்கள் ஒரு கருத்தில் எடுக்க வேணும் என்று சொல்றேன் நான். இப்ப நீங்கள் எடுத்திருப்பீங்க சில இடங்கள்ல, ஆனா அதை எடுக்காத இடங்கள்ல அதை கருத்தில் எடுத்து அதுக்கு ஒரு குழுவை அமைச்சு சும்மா நாங்கள் கதைச்சு கொண்டிருக்காமல் அதை செயற்படுத்த வேணும். செயற்படுத்தக்கூடிய அந்த காலமா இந்த காலம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இது உண்மையிலே ஒரு சமூக பார்வையில இந்த கருத்தை நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இப்ப நீங்கள் சிலாக்கள் உண்மையில உங்களோட கோயில்கள் அப்படி கட்டி கொண்டிருக்க மரங்கள் நடுக செய்யப்பட்டிருந்தா நீங்கள் அதை இதுல போடுங்க. அப்ப எனக்கு நிறைய சந்தோஷமா இருக்கு. நான் அதை பகிர்ந்து கொள்வேன் உங்களோட. இதுதான் இன்றைய சமூக பார்வை அரசு செயற்பாடுன்றதுல வந்து சமூகத்துக்கு என்ன செய்யறது நாங்கள் அறவண்டு சொல்றது வந்து சமூகத்துக்கு நல்லது செய்யற எல்லாமே அறம் தானே. அப்ப அந்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் விரும்பினேன், பகிர்ந்து கொண்டினேன். நன்றி. இன்னொரு காணொளியில நாங்கள் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.